ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்சர்ட் டேப்ல இருக்கிற பிவோட் சார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம சார்ட்ஸை பத்தி பார்த்துருப்போம். பார்க்காதவங்க மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க, பார்த்துக்கோங்க. நம்ம ஹோம் டேபோட தனி பிளேலிஸ்ட் இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு பிவோட் சார்ட் பார்க்கலாம். பிவோட் சார்ட்னா இப்போ நார்மலா ஒரு சார்ட் இருக்கு, அதுக்கும் இந்த பிவோட் சார்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சேஷன்னா பிவோட் சார்ட் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? என்ன டேட்டா வேணா எப்போ வேணா ஆல்டர் பண்ணிக்கலாம். சாட் டேட்டா ஒன்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த பிவோட் சார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிவோட் சார்ட் என்ன ஆகும்னா நமக்கான சப்டோட்டில் வந்து கரெக்டாக கொடுத்து டேட்டா வந்து சம்மரைஸ்டாக கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ டேட்டா இருக்கு, இந்த டேட்டாவை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு டேட்டாக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ நான் பிவோட் சார்ட் கிளிக் பண்ணேன். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபீல்டு இதுதான் நம்மளோட டேட்டா ரீஜனான்னு கேட்குது. அதுக்கப்புறம் எங்கே பிவோட் சார்ட் வரணும்னு கேட்குது. நான் நியூ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ஹெச்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு காலம் வந்துருச்சு. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ஃபீல்டு வந்துச்சு, பட் உள்ளுக்குள்ள எந்த டேட்டாவுமே இல்லை. ஓகேவா? அந்த டேட்டாவை நான் கஸ்டமைசேஷன் வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிவோட் ஃபீல்டுன்னு இல்லாமல் பிவோட் சாட் ஃபீல்டு அப்படின்னு வந்துருக்கு. பார்த்தீங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஸ்டேட் வைஸாக ஆனுவல் சேலரி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இங்கே இப்படி மூவ் பண்ணனா போதும். ஸ்டேட் வைஸாக ஆனுவல் சேலரியை பிக்டோரியலாக சாட் ரெப்ரஸன்டேஷன்லேயே டைரெக்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம பார்க்குறக்கும் இந்த சாட் பார்க்குறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த சாட்ல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கூட இங்கே டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை நான் லெஜெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாட் இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆல்டர் ஆகி நமக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுக்கணும், ஸ்டேட் இங்கே மாற்றணும்னா கூட அதை கூட நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? நான் இப்படி மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக இங்கே இருக்குது செக்ரிகேட் ஆகிட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பிரிஞ்சு நமக்கு டீட்டெயிலாக கரெக்டாக காமிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் நான் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணோன்னா எங்கே பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கிட்ட ட்ராப் டவுன் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மும்பை லொகேஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நான் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் எனக்கு கம்பேர்ஸ் பண்ணணும், அக்கௌண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும் எனக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் ஃபில்டர் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது போக இதில் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நம்ம ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதில் என்ன மாதிரி ஸ்லைசஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ஸ்டேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது ரெண்டோட ஸ்லைசர் வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 ஸ்லைசர் வந்திருக்கு. அந்த 2 ஸ்லைசரில் அக்கௌண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் இங்கே ஃபில்டர் பண்ணியிருக்கோம், மும்பையை ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன், என்னதுன்னு பாருங்க. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கான டேட்டா வந்து வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே ஸ்லைசரோட ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன், நமக்கான டேட்டா செக்ரிகேட் ஆகி வந்துருச்சு. எப்போ இதில் மறுபடியும் ஃபில்டர் பண்ணால் ஜஸ்ட் இன்ஜினியரிங் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இல்லை ஐடி மட்டும் வேணும்னா ஐடிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வந்துடும். இந்த மாதிரியான ஸ்லைசர் ஆப்ஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நம்ம ப்ரெசன்டேஷன்ல யூஸ் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கிட்டயோ இல்லை கஸ்டமர்கிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ இந்த டீட்டெயில்ஸை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம ப்ரெசன்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணி சூப்பராக ப்ரெசென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்லைசர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிவோட் சாட் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் சாட்டுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் நல்லா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பிவோட் சாட் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகுமோ அந்த இடத்துல மறக்காம யூஸ் பண்ணுங்க. டேட்டாவை இன்னும் கிளியரா ப்ரெசென்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ எடுத்த பிவோட் சாட்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.